வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி 2026 அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ போலீஸ் ஜாப் கனவு வச்சுருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி எஸ்ஐ, போலீஸ் கான்ஸ்டபிள், ஃபயர்மேன், ஜெயில் வார்டர் அந்த மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னா என்னென்ன ஜாப்ஸ் வந்துட்டு இதில் வரும், இதோட குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் வந்துட்டு எப்படி நம்ம வந்து எப்போ இருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம், நோட்டிஃபிகேஷன்லாம் எப்போ வரும் அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸையும் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதான் டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு சொல்கிறோம். ஸோ தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடத்துகிற போர்டு தான் வந்துட்டு இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஸோ இந்த போர்டு மூலயமா தான் உங்களுக்கு போலீஸ் கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டன், ஃபயர்மேன், சப் இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த மாதிரி பல ஜாப்ஸுக்கு வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 2026 என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட், இதை பற்றி பார்க்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் ஜாப் தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலரான கவர்மெண்ட் ஜாப்பில் இது ஒன்று. ஸோ இந்த ஜாபுக்கு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், அதே மாதிரி சேல்ரியும் வந்துட்டு நல்லாவே இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் க்ரோத் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட்டில் பொதுவாக என்னென்ன போஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலுக் எஸ்ஐ, ஆர்ம்டு ரிசர்வ் எஸ்ஐ, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் எஸ்ஐ, டெக்னிக்கல் எஸ்ஐ. ஸோ இதெல்லாமே வந்து எஸ்ஐ போஸ்ட்டில் வர்றது தான். ஸோ இதில் தாலுக் எஸ்ஐக்கு ஸ்டேஷன் டியூட்டி இருக்கும். ஸோ ஏஆர்எஸ்ஐக்கு ஆர்ம்டு ரிசர்வ் டியூட்டி இருக்கும். டெக்னிக்கல் எஸ்ஐக்கு இன்ஜினியரிங் அல்லது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். எஸ்ஐ எக்ஸாம் எழுதணுன்னா மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஇ, இந்த மாதிரி எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எஸ்ஐ எக்ஸாமுக்கு. ஸோ இதோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் மாறும். ஸோ கேட்டகரி வைஸ் மாறும் உங்களுக்கு, அதாவது பிசி, எம்பிசி, இந்த மாதிரி ஓசி கேட்டகரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ கேட்டகரி வைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஏஜ் லிமிட்டு வந்து சேஞ்ச் ஆகும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும், அப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று நடக்கும், என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு நடக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் இன்டர்வியூ. ஸோ இந்த ஸ்டேஜஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் நீங்கள் படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸையும் வந்துட்டு டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பற்றி இப்போ என்னென்னா, உங்களுக்கு ரன்னிங் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்னால் ரன்னிங் இருக்கும், லாங் ஜம்ப் இருக்கும், ஹை ஜம்ப் இருக்கும். ஸோ சில கேட்டகரிக்கு வந்துட்டு ரோப் கிளைம்பிங் கூட இருக்கும். ஸோ அதனால் உங்களோட உடம்பை வந்து நீங்கள் ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த செலெக்ஷன் சான்ஸை வந்துட்டு அதிகப்படுத்தும். ஸோ டெய்லி ஒரு 2 மணி நேரம் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக படித்தாலே போதும். ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வரும். ஸோ டெய்லி ஒரு 2 hours படிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்துட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்துட்டு ரொம்ப பெரிய ரெக்ரூட்மெண்ட். இது வந்துட்டு இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட், சரிங்களா. ஸோ நிறைய லேக்ஸ் கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க. பொதுவாக இந்த போலீஸ் கான்ஸ்டபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேடு 2 போலீஸ் கான்ஸ்டபிள்னு இருக்கும், ஜெயில் வார்டர், அதே மாதிரி ஃபயர்மேன். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து மினிமம் 10th பாஸ் மட்டும் போதும், ஓகேங்களா.
ஸோ இதில் வந்துட்டு 10th மட்டும் பாஸு 10th எலிஜிபிள் அப்படின்றதுனால நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ கான்ஸ்டபிள் ஜாபுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல சேலரி இருக்கும். ஸோ எப்படி மற்ற கவர்மெண்ட் ஜாபுக்கு அலவன்சஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கும் அலவன்சஸ் இருக்கும். இது வந்து ஒரு செக்யூரிட்டியான ஜாப், உங்களுக்கு லைஃப் லாங் இந்த ஜாப் வந்துட்டு இருக்கும், செக்யூரிட்டி ஜாப். இதில் ப்ரமோஷன்ஸும் இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ ஃபயர்மேன் ரெக்ரூட்மெண்ட் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபயர்மேன் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக தேவைப்படுற ஒரு வேலை. உங்களோட பாடி வந்து ஃபிட்டாக இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஸோ அதுதான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு வேலை செய்ய வேண்டி இருக்கும் உங்களுக்கு. அங்கே தான் அங்கே தான் வந்து ஜாப் போடுவாங்க, போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப தைரியமான ஆளாக இருக்கிறதா அவங்க வந்து மெயினாக பார்ப்பாங்க. ஸோ டெய்லி ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே நல்லது, ஓகேங்களா? இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாடி வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி ஜெயில் வார்டன் அதை பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இந்த ஜாபுக்குமே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது ஜெயில் வார்டன் அப்படின்றதுல. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு இந்த ட்ரம்ப்ட்டு ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ எல்லோரும் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு படிச்சுட்ருக்கவங்க எல்லாருமே வந்து கேட்குற ஒரே கொஷின்ஸ் என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும்னு கேட்குறாங்க. ஸோ இன்னுமே அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல, எக்ஸாக்ட் டேட்டு இன்னும் வந்துட்டு யாருமே சொல்லலை. ஸோ அஃபிஷியலாக எக்ஸாக்ட் டேட்டு இன்னும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இன்னும் இப்போ வரைக்கும் வரல. ஆனால் நிறைய ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்ஸ் மட்டும் ஆனுவல் பிளானர் படி 2026 இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் வர வந்துட்டு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வரும் அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக முக்கியம். தமிழ் சப்ஜெக்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. தமிழ் நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழ் சப்ஜெக்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. தமிழில் அந்த கிராமரு அது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அதை படிங்க. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜை வந்து டெய்லி படிங்க. ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரீசனிங் கொஷின்ஸு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு ரிவிஷன் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டு வந்துட்டு எழுதுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களோட கான்ஃபிடென்ஸ்க்காக தான் இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறது. ஸோ உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கும் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லி ரன்னிங் போங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க, ப்ராப்பராக ஸ்லீப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நைட் டைமில் மொபைல் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்சி தான் வந்துட்டு சக்ஸஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. கன்சிஸ்டன்ஸாக படிங்க. ஸோ ஒரு நாள் படிச்சுட்டு 2 நாள் வந்துட்டு படிக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்காதீங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது படிங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்குறதுக்கு பேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்துட்டு ஃபெயில் ஆகலாம். ஆனால் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். இந்த அட்டெம்ப்ட் இல்லைனா அடுத்த அட்டெம்ப்ட்டு. ஸோ அதில் வந்து ஏன்னா இப்போ நீங்கள் படிக்கிறது மேபி நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் கண்டினியூஸாக ப்ரிப்பரேஷன் மட்டும் நிறுத்தாமல் படிங்க. ஸோ
உங்களையே நீங்கள் மற்றவங்க மோட்டிவேட் பண்ணி நீங்கள் படிக்காமல் உங்களவே நீங்கள் மோட்டிவேட் பண்ணி படிங்க. ஸோ உங்களால் முடியாதது அப்படின்றது வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஸோ என்னால் முடியும், நானும் வந்துட்டு ஒரு நாள் யூனிஃபார்ம் போடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரணும். வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று மட்டும் தான் உங்களை வந்துட்டு இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி உங்களையே மோட்டிவேட் பண்ணிக்கிறதா வந்துட்டு உங்களை வந்துட்டு முன்னுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த 2026 இதில் வந்து போலீஸ்க்காக படிக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இது வந்து ஒரு முக்கியமான இயர். ஸோ அதனால் இப்போவே வந்து சீரியஸாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டென்ஷன் ஆகிட்டு படிக்காமல் ஸோ இப்போ இருந்தே காமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆவீங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்யூ எஸ்ஆர்பி அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.